ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் ஜூன் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் பொதுவாக ஒரு வாரத்திற்கு ஆனால் பொது பலன்கள் எப்படி இருக்கும்? மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். முதல்ல வேலையிலேருந்து ஆரம்பிப்போம். இந்த வாரம் வேலை எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வேலைக்கான கிரகம் புதன் உங்களுக்கு அவர் ஓரளவுக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். அவரும் ராகுவுடையும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. இந்த வாரத்தில் வேலையை பற்றிய பயம் உங்களுக்கு வேண்டாம். யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் வேலை தேடிட்டுருக்கீங்களோ வேலை கிடைக்கும். வேலையில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க அல்லது இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையா இருக்குது. வேலை மட்டும் இல்லை, நான் பெருசாக லோனை எதிர்பார்க்குறேன், இது வரைக்கும் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், டிலே ஆகிட்டுருக்கு, லோன் கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக யாரெல்லாம் நீங்கள் என்ன காரணத்துக்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் கடனால் பூர்த்தி ஆகும். இதுவும் இருக்குது. அது இல்லாமல் எனக்கு வழக்கு இருக்குது, ஏதாவது வழக்குகள்லேருந்து ஏதாவது விடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா, ஏதாவது தேர்வோமா அப்படின்னா தேர்வீங்க. இதுவும் இந்த வாரம் உண்டு. யாரெல்லாம் நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ இந்த வாரம் உங்களுக்கு வேலையாட்கள் அமைவார்கள். நான் வீட்டில் ஏதாவது வளர்ப்பு பிராணி வளர்க்கணும்னு நினைக்கிறேன், பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கான இந்த வாரம் உண்டு. இத்தனை நல்ல விஷயங்களும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ அப்டேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வாரம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது, பெருசாக லாபம் ஒன்றும் இல்லை. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் பார்த்து பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் இருக்குது, அவர்களால் முன்னேற்றம் இருக்குது. அவங்களிட்டு உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா கண்டிப்பாக நடக்கும். அதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுக்கு மூத்த அண்ணன் இருக்காங்க, அக்கா இருக்காங்க, அவர்களாலும் உங்களுக்கு நன்மை. பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரம் என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது, அதுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. இந்த வாரம் முருகனையும் குறிப்பாக மகாலட்சுமியும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள். ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு யாரெல்லாம் பேச்சையே தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு பேச்சின் மூலமாக வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. உங்கள் கையில் இந்த வாரம் பணம் பொருள் தனம் இருப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் நான் வந்து பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்க, குறிப்பாக நான் சொந்தமாக இடங்கட வாங்கணும் அல்லது வீடு வாங்கணும் அல்லது கட்டின வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, வருமானங்கள் இருக்குது. நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் உங்களுக்கு உண்டு. ஒரு பக்கம் உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, இன்னொரு பக்கம் அந்த லவ் சக்ஸஸாக இல்லை நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டங்கள், போத்தார் சைடு ரெண்டுமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த வாரம் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்களில் இருக்கீங்களோ ஓரளவுக்கு லாபம் இருக்குது. நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் இருக்குது. நான் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ரேஸில் ஏதாவது போட்டால் பணம் தேருமா நினைக்கிறவங்க மினிமமாக பண்ணுங்கள். எல்லா விதமான யூக வணிகங்களும் இந்த வாரம் பரவாயில்ல. ஸோ இந்த வாரத்தில் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்குது. பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் வருமானத்தை சம்பாதிப்பதற்கான சூழ்நிலைகள்
இந்த வாரத்தில் இருக்கு. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் எவ்வளவு இருந்தாலும் திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு ஃபீல்டில் இருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, சர்வீஸில் இருந்தாலும் சரி, இந்த வாரத்தில் உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் பெரிய லெவலில் பேசுகிறது, டிஸ்கஸ் பண்ணுறது, சொல்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது. இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகள் இருக்குது. இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் முருகனையும் காளியும் நல்லா தரிசனம் பண்ணுங்கள். மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு யாரெல்லாம் நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். நான் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய நட்பு, பெரியவர்களுடைய தொடர்பு கண்டிப்பாக இருக்குது. யாராவது செலிபிரிட்டியோட தொடர்பு கொள்ளுங்கிறவங்க கண்டிப்பாக அவங்களால உங்களுக்கு நன்மை உண்டு. அது இல்லாமல் அரசாங்கத்தில் எனக்கு காரியம் ஆகணுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக காரியம் நடக்கும். அது மட்டுமல்ல, மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு நான் பெரிய லெவலில் தொழில் ஆரம்பிக்கணும், இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஐடியா பண்ணுறவங்க, யோசிக்கிறவங்க இந்த வாரம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம் அல்லது ட்ராவல் இருக்குது. நிறைய தேடுதல் என்பது இந்த வாரம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எவ்வளோக்கு தேடுறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. உறவுகளால் நற்பலன்கள், உறவுகளால் மகிழ்ச்சி, இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிங்களோ, இடம் மாறணும்னு நினச்சிங்களோ, அதற்கான மாற்றங்கள் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல. யாரெல்லாம் வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ, குறிப்பாக வேலையில் யாரெல்லாம் ப்ரொமோஷனையோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவை எதிர்பார்த்தீங்களோ அத்தனையும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது கடன் வாங்குறீங்கன்னா இந்த வாரம் கிடைக்கும். குறிப்பாக என்ன காரண காரியத்துக்காக கடன் வாங்குறீங்க, அந்த காரியங்கள் அத்தனை சக்ஸஸ்ஃபுல்லாகும். இதுவரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், குறைஞ்சபட்சம் என்கேஜ்மெண்ட்டாக ஆகிறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் பிஸ்னஸில் நீங்கள் பெரிய லெவலில் ஏர்னிங் பண்ணுறதுக்கு, லேர்னிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அது இல்லாமல் உங்களுக்கு காதல் விஷயங்கள், இது அத்தனையும் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடி ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பரவாயில்லாமல் இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அது அமைவதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சிவ தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக மகாலட்சுமியை கும்பிட்டு வாங்க. கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு பொருளாதாரம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏதோ கையில் பணம், பொருள் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. பட் அதே சமயத்தில் கோச்சாரத்தில் உங்களுடைய 2ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறது. தேவையற்ற பேச்சுக்களை குறைங்க. அவசியம் இருந்த நிலையை பேச்சை பெருசாக வாய் விட்டுறாதீங்க. நீங்கள் எவ்வளோக்குள்ள பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த வாரம் இருக்கீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லது. பேச்சே உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் கையில் பணம், பொருள் இருக்குது. இந்த வாரம் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நல்லா இருக்குது. யாரெல்லாம் வேலையின் மூலமாக பெரிய லெவலில் வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறவங்க, இன்க்ரிமெண்ட்டை, போனஸை, அரியர்ஸை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் வரும். ஏதாவது பெரிய லெவலில் வழக்குகள் இருக்குது, இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. எல்லா விதமான போட்டி தேர்வுகளையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு, குருவுடைய நட்சத்திரம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. குறிப்பாக இந்த வாரம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனம். உங்களுக்கு ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. இந்த வாரத்தில் யாருக்கும் செக்யூரிட்டி கொடுக்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இது அத்தனையும் ரொம்ப முக்கியம்.
அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு. யாரெல்லாம் உங்களுக்கு மன வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குதுங்கிறவங்க ரொம்ப கவனம். சொந்த பிஸ்னஸில் லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் வர்றதில் தடை, உங்களுடைய மன வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகள், இதெல்லாம் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய 10ஆம் இடத்துல சுக்கிரன். ஒரு பக்கம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் யாரெல்லாம் விளையாட்டுத்துறையில் இருக்கீங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த விளையாட்டுத்துறையின் மூலமாக வருமானம், அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள், நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் அமைவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக இந்த வாரத்தில் எவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கு முயற்சிகள் பெரிய லெவலில் கைகூடுமா அப்படின்னா அதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் மகாவிஷ்ணு இருக்காரோ அவரை வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, எங்கெல்லாம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் தலையிடாதீங்க. குறிப்பாக உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குது? கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. இதை வாரம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் பரவாயில்ல, பிஸ்னஸில் பெரிய லெவலில் லாபம், வருமானம், சம்பாத்தியம், ஏர்னிங் இருக்குது. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்கலை, சுபகாரியம் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது, தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும் தெரியல, எப்படி நடக்கும் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ குழந்தை பாக்கியம் உண்டு. குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இந்த வாரத்தில் இருக்குது. உங்களுக்கு எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் இல்லை. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் இந்த வாரம் பரவாயில்லாமல் இருக்கும். அதுலேயும் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. பெரிய லெவலில் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கிறதுக்கு, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு, ஒரு தொழில் முனைவோராக வர்றதுக்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ், அந்தஸ்து இருக்க வழியாக வருமானங்கள் சுமார். பெருசாக நீங்கள் யூக வணிகங்களில் செலவு பண்ணுறது வேண்டாம், அடக்கி வாசிங்க. எல்லாம் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. எல்லாமே நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமார். இந்த வாரம் வேலை வாய்ப்புகளில் கவனம் செலுத்துங்க. வேலையில் ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும், ஒர்க்கில் ப்ரெஷரைஸ் அதிகமாக இருக்குது, பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் பொறுமை, நிதானமாக இருங்க. மற்றவங்க சொல்கிறத கேளுங்க, உங்களுடைய கொலீக்ஸ் சொல்கிறத கேட்டு நடங்க. இல்லைன்னா வேலையில் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருக்காரோ அவரை நல்லா வழிபாடு பண்ணுங்க. குறிப்பாக தன்வந்திரி பகவானை நல்லா கும்பிட்டு வாங்க. கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் கவர்மெண்ட்டால் எனக்கு காரியம் ஆகணும்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நடக்கும். அது மட்டுமல்ல, நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் முனைவராக வரணும்னு நினைக்கிறேன், அதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த வாரம் கிடைக்குமான்னா கண்டிப்பாக உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? பரவாயில்ல. ஏதாவது ஒரு ஜாப், ஒரு வேலை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். யாரெல்லாம் வேலையில் பெரிய லெவலில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். எவ்வளோக்கு உங்களுடைய ஜாபில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இந்த வாரம் உண்டு. எனக்கு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு. இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறீங்கிறவங்களுக்கு கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வாரம் நல்ல ஒரு
லேபரை எதிர்பார்க்குறீங்க, வேலையாட்களை எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய லெவலில் வழக்குகள் இருக்குங்கிறவங்க அந்த வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கோ வழக்குகளில் ஜெயிப்பதற்கோ ஏதோ ஒரு வழிமுறைகள் உங்களுக்கு இந்த வாரம் அமையும். உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேரையும் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த காலங்களில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக உங்களுக்கு லவ் அஃபேர் இருந்தாலும் லவ் சக்ஸஸ் ஆகலாம், நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. சொந்த பிஸ்னஸ்மே இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் சுமார். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்திங்கன்னா அல்லது பார்ட்னரோடு சேர்ந்து தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர் திருப்தியற்ற மனநிலையில் இருப்பார், நீங்களும் திருப்தியற்ற சூழ்நிலையில் இருப்பீங்க. 2 பேருமே அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இது உங்களுடைய மேரிட்டல் லைஃப்லையுமே இந்த வாரம் இருக்குது. கணவன் அல்லது மனைவி பிரிவு, அதில் 2 பேருக்கு யாருக்காவது ஒரு அளவுக்கு தேவையற்ற செலவினங்கள், குறிப்பாக வைத்திய செலவுகள் ஏற்பட்டு விலகும். இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ஹையர் ஸ்டடியில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைன்னா அதில் தடை இருக்குது. இந்த வாரம் எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்கோ அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் சிவனோடு கூடிய சக்தியையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசியை குரு பகவானும் உங்கள் ராசிநாதனும் பார்க்குறாங்க. ஒரு பக்கம் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களுடைய ராசியை வரக்கூடிய காலங்களில் 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருப்பார். அதே சனி பகவான் 12ஆம் இடத்தையும் பார்ப்பார். அதே சனி பகவான் 3ஆம் இடத்தையும் பார்ப்பார். ஒரு பக்கம் வேலையை கொடுக்கக்கூடிய சனி பகவான் வேலையில் தேவையற்ற மன உளைச்சல்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலைகளையும் உருவாக்குவார். அதனால் வேலையை பார்ப்போமா விட்டுருமா அப்படிங்கிற சிந்தனைகள், எண்ணங்கள் உருவாகும். பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு அவசியம் மட்டும் கடன் வாங்குங்க, இல்லைன்னா கடனை அவாய்ட் பண்ணுங்கள். குறிப்பாக யாரெல்லாம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. அது மட்டுமல்ல, யாருக்கும் பெரிய லெவலில் நீங்கள் சூரிட்டி கொடுக்கறது, ஜாமீன் போடுறது, செக்யூரிட்டி கொடுக்கறது, இதிலெல்லாம் யோசித்து செயல்படுங்க. குறிப்பாக இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். இந்த வாரத்தில் பொருளாதாரம் நார்மலாக தான் இருக்கும், கையில் பணம் தனம் இருக்குது. இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் சிவனையும் குறிப்பாக மகாவிஷ்ணுவையும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு யாருக்கெல்லாம் அஃபையர் இருக்கோ உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். லவ் சக்ஸஸ் ஆகிறது மட்டுமல்ல, மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். குறிப்பாக நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் லைஃப்பில் ஏற்படும். இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் உடல் உழைப்பு இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. எல்லாம் இருக்குது. வேலை இருக்கா? நீங்கள் கேட்குறது புரியுது. உங்களுடைய சர்வீஸ் 6ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 10ல் இருக்கார். கேதுவோட வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுக்கு பதவி உயர்வு, ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டுக்கான வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, வேலையில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. யாரெல்லாம் லோன் அப்ளை பண்ணுறீங்களோ கிடைக்கும். என்ன காரணத்துக்காக கடன் வாங்குறீங்களோ சக்ஸஸ் ஆகும். குறிப்பாக இந்த வாரத்தில் நல்ல லேபர்ஸ் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனமாக இருங்க. இதுவும் இந்த வாரம் முக்கியம். உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் சுமாராக தான் இருக்குது. கணவன் மனைவி பிரிவு, பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் பெரிய லாபத்தை கொடுப்ப வாரமாக இது இல்லை. நல்ல பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, தேவையற்ற முதலீடு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அடைக்கி வாசிங்க. அடுத்தடுத்த காலங்களில் பிஸ்னஸில் பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ, ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்க வழியாக ப்ராஃபிட் இல்லை. இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய கல்வியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைன்னா எஜுகேஷனில் நிறைய பிரேக் ஏற்பட வேண்டிய காலம். இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது.
குழந்தைகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம். இது அத்தனையும் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் எல்லாத்துலேயுமே பொறுமை, வேலையை தவிர பாக்கி எல்லா விஷயத்திலையும் அடக்கி வாசிங்க. எல்லாமே ஒரு பக்கம் ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது. சுமார் இந்த வாரத்தில் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், லாட்ரி டிக்கெட் வாங்குறீங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு இருக்குது. எல்லா விதமான யூக வணிகங்களும் இந்த வாரம் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாரமாக இருக்குது. ஸோ முதல்ல சொன்னேன், உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாத சூழ்நிலைகள். இந்த வாரத்தில் நீங்கள் மகாவிஷ்ணுவையும் சிவனையும் இந்த வாரம் நல்லா பூஜை பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசியை குரு சனி 2 பேருமே சேர்ந்து பார்க்குறாங்க. இது ஒரு பக்கம் நன்மை. இந்த வாரத்தில் உங்களுடைய பண வசதி, பொருள் வசதி எப்படி இருக்குது? வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, செலவுகள் இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் முயற்சி ஸ்தானத்தில் ராகு, குருவுடைய நட்சத்திரம். நார்மலாக ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது, சுமாராக இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் யாரோடலாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதாவது தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்க, அவங்களோட நேரடியான தொடர்பு வைங்க. எக்காரணத்தை கொண்டு மீடியேட்டர் வேண்டாம். மற்றவங்க சொல்கிறத கொஞ்சம் ஒபே பண்ணி கேளுங்க. இதெல்லாமே இந்த வாரம் ரொம்ப முக்கியம். தேவையற்ற சிந்தனைகளை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி அப்படி இருந்தாலே உடல் ஆரோக்கியம் கவனமாக இருங்க. குறிப்பாக இந்த வாரத்தில் யாருக்கெல்லாம் நீங்கள் விவசாயத்தில் நீங்கள் இருக்கீங்களோ ஓரளவுக்கு லாபம் மகசூல் இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடெக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. ஆனால் லாபம் ஏதாவது நம்ம கைக்கு வருமானா சுமாராக தான் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே நிலைமை தான். பட் வேலை வாய்ப்புகள் இந்த வாரம் எப்படி இருக்குது? பரவாயில்ல. ஸோ உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார். ஏதாவது ஒரு வேலை, ஒரு வருமானம் உங்களுக்கு இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. பட் எவ்வளோ உயர்ந்த நிலைமையில், உயர்ந்த பதவியில், நல்ல வேலையில் இருந்தாலும் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும். அதை மாற்றுங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் நல்லா இருக்குது. யாரெல்லாம் தகவல் தொடர்பு சாதனங்களில் இருக்கீங்க, டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, மீடியா லைனில், மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறீங்க, ஏஜென்சி, டிரான்ஸ்போர்ட்டு, கம்யூனிகேஷன் லைனில் இருக்கிறவங்க, குறிப்பாக லாஜிஸ்டிக்கில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வாரத்தில் நல்ல லாபம், வருமானம் உங்களுடைய துறைகளில் இந்த வாரம் இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் பண்ணுங்கள், நல்லாவே உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத பயணம், அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் சிவனையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணுங்கள். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பண வசதி பரவாயில்லாமல் இருக்குது. முதல்ல வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏதாவது ஒரு வேலை, ஒரு ஜாப் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். வேலையில் நீங்கள் ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். பெரிய லெவலில் இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவ் எதிர்பார்த்திங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஏதாவது நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரம் கிடைக்கும். குறிப்பாக என்ன காரணத்துக்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் கைகூடி வரும். இந்த வாரத்தில் வேலையாட்களை எதிர்பார்க்குறீங்க, நல்ல லேபர்ஸ் எதிர்பார்க்குறீங்க, கண்டிப்பாக கிடைப்பாங்க. அது இல்லாமல் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குது? பெரிய லெவலில் சோம்பேறித்தனம் இருக்குது. நல்ல சில விஷயங்களை தள்ளி போடாதீங்க. சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. எந்த அளவுக்கு வாழ்க்கையில் நீங்கள் விறுவிறுப்பாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த உலகத்தில் யாரையா நம்பித்தான் ஆகணும். நீங்கள் இந்த வருங்காலங்களில் யாரையா நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. எதையுமே பெருசாக சந்தேக கண்ணோட பார்க்காதீங்க. இதெல்லாம் இந்த வருங்காலங்களில் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த வாரத்தில் பெரிய லெவலில் உங்களுடைய என்டர்டைன்மெண்ட் இருக்குது. அதுக்காக பெருசாக செலவு பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் யூக வணிகங்களில் இருக்கீங்க அடக்கி வாசிங்க. பெருசாக ஷேர் மார்க்கெட்டில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் இல்லை. விட்டதை பிடிக்கணும்னு யாரும் நினைக்காதீங்க. இந்த வாரம்
அதற்கான கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லை. சரி, பிஸ்னஸ் எப்படி இருக்குது? சுமாராக இருக்குது. பிஸ்னஸில் யாரையாவது பார்ட்னர்ஷிப் வச்சிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. உங்களுடைய மன வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், இது அத்தனையும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க பாஸ் பண்ணுவீங்க. நீங்கள் பாஸ்போர்ட் விசா எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு படிப்பு, வெளிநாட்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த வாரத்தில் முருகனையும் விநாயகரையும் சேர்ந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு குடும்பத்தில் நிறையா இருக்குது. யாரெல்லாம் இது வரைக்கும் ஃபேமிலியில் பெரிய லெவலில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது, தள்ளி போயிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் ஏற்றமான காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எதிர்பாராத ஆலய தெய்வ தரிசனம் உண்டு. அது இல்லாமல் ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு இறையரெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலை, குடும்பத்தில் ஒரு புது வரவு, இது அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபைனான்சியல் பொசிஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த வாரம் நீங்கள் உங்களுடைய பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட்டுக்கு டூர் அல்லது ட்ராவலுக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. குறிப்பாக இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அல்ல யாருக்காவது பணம் கடன் கொடுத்தீங்கன்னா திரும்ப வராது. பணம் பொருள் களவு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடக்கி வாசிங்க, ரொம்ப அலாட்டாக இருங்க. இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை. ஆகையினால இந்த வாரத்தில் எப்பயும் போல் ரொட்டீனை நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அதை மட்டும் ரொட்டீன் லைஃப்பில் பண்ணுங்கள். நம்மளால் வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு அந்த மாற்றங்கள்லேயே நிறையா தடைகள் பிரச்சனைகள் இருக்குது. உங்களுடைய எஜுகேஷன் கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. பட் அதுலேயுமே ஹையர் ஸ்டடியில் ஹையர் எஜுகேஷனில் பிரேக்கு. உங்களுடைய மன வாழ்க்கையில் இந்த வாரம் பெரிய லெவலில் ஹாப்பி மேரிட் லைஃபாக இல்லை. பிஸ்னஸுமே பெருசாக லாபத்தை கொடுக்குற மாதிரி சூழ்நிலை இல்லை. தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். ரொம்ப ரொம்ப ஆறுதலான விஷயம் உங்களுடைய நட்பு வட்டாரம். யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பை பெரிய லெவலில் மெயின்டைன் பண்ணுறீங்களோ உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம், மகிழ்ச்சி, சந்தோஷம் அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு யாரெல்லாம் மூத்த சகோதரிகள் இருக்காங்க அவர்களால் நன்மை, இது அத்தனையும் இருக்குது. பட் என்னென்ன ரொம்ப முக்கியமான விஷயம், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அதுலேருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த வாரத்தில் கிரக நிலைகள் உங்களுக்கு உருவாக்கும். இந்த வாரத்தில் பார்க்குற வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைன்னா வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. எல்லாம் ரொம்ப அடக்கி வாசிங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க, அது கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலே நீங்கள் கவனம் செலுத்துங்க. இது ரெண்டுமே இந்த வாரம் முக்கியம். இந்த வாரம் உங்களுடைய கல்வி நார்மலாக தான் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானை நல்லா வழிபாடு பண்ணுங்கள், மகாலட்சுமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ண நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு. யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியும் மூவ் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக மூவ் ஆகலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு அரசாங்கத்தில் காரியம் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு காரியம் நடப்பதற்கான சூழ்நிலைகள், பெரிய மனிதர்களுடைய நட்பு, உறவு, சகவாசம் உங்களுக்கு ஏற்படும். இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. சரி, அதே சமயத்தில் இந்த வாரம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள், இதுவும் முக்கியம். நல்ல நட்புகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலங்கள் இருக்குது. இதே தான் உங்களுடைய மூத்த சகோதரிகளுக்கும் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் சுமார் கணவன் மனைவி உறவு, பிரிவு, பிரச்சனை, போராட்டம் அல்லது ரெண்டு பேரில் யாராவது ஓரளவுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் இதெல்லாம் இருக்குது. பிஸ்னஸ்லேயுமே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பெருசாக லாபம் வர்ற மாதிரி தோற்றம், லாபம் வர்ற நிறைய தடைகள். தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக தொழில் இல்லாமல் தொழில் உங்களுக்கு விட்டு விட்டு நடக்கும்.
பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ட்ரேடிங் பண்ணுறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன், இப்படி யூக வணிகங்கள் எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க பண்ணுங்கள். நான் இந்த காலங்களில் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ வரும் தெரியலைங்கிறவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பரவாயில்ல. ஸோ யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்க, குறிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில், ப்ரைவேட் செக்டரில், எனி அதர் ரெஃபீட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான சூழ்நிலை இல்லை. ஏதாவது ஒரு வேலை வருமானம் என்பது இந்த வாரத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்குது. நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். குறிப்பாக ஆண் வேலையாட்களை எதிர்பார்க்குறவங்களுக்கு, யாரெல்லாம் வழக்குகள் இருக்குது அப்படிங்கிறவங்க, நீங்கள் அந்த வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு, அரசாங்கத்தால் நன்மைகள், இது அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேர், காதல் விஷயங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்கன்னா நார்மலாக இருக்கும். இந்த வாரத்தில் எங்கெல்லாம் நீங்கள் துர்க்கை இருக்க வழிபாடு பண்ணுங்கள், விநாயகரை கும்பிட்டு வாங்க. நல்லதொரு ஏற்றமான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.